இறை வார்த்தையின் வழியில் புதிய உலகம் படைக்க. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 34ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது இறை வார்த்தையின் வழியில் புதிய உலகம் படைக்க நமக்கு அழைக்கப்படுகிறது. உலகில் மொழிபெயர்க்கப்பட்ட மொழிகளிலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் எது என்று பார்க்கின்ற பொழுது விவிலியமாகும். உலகில் சுமார் 7396 மொழிகள் பேசப்படுகின்றன. அந்த மொழிகளில் மொத்தமாக 4007 மொழிகளில் முழுமையாகவோ ஒரு சில பகுதிகளோ அல்லது பகுதியோ விவிலியமானது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதில் 776 மொழிகளில் முழு விவிலியம், புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மேலும் 1798 மொழிகளில் புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மற்றும் 1433 மொழிகளில் வசனங்களின் சில பகுதிகள் அல்லது சில புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவ்வாறு விவிலியம் உலகிலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகமாக கருதப்படுகிறது. அவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்ட அந்த புத்தகம் வாழ்வை கொடுக்கக்கூடியதாக அழியாத ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைய லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக எடுத்துரைக்கின்றார். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒழியவே ஒழியாது. இதோ 2000 ஆண்டுகளை கடந்த பிறகும் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தை எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே உலகத்தையே புரட்டி போட வைத்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு செல்வந்த இளைஞராக இருந்தார். ஆனால் அவர் இறை வார்த்தையை கேட்டார். செல்வம் சேர்த்து கொள்ளாதீர்கள். இந்த இறை வார்த்தை அவரது மனதை தொட்டது. அது அவரை முழு வாழ்க்கை மாற்ற செய்தது. அவர் தன்னிடமிருந்த செல்வம், உடை, கௌரவம் அனைத்தையும் தியாகம் செய்தார். ஏழையாக வாழ ஆரம்பித்தார். கிறிஸ்துவை போல தன்னை எளிமையாக்கி கொண்டார். இவ்வாறு புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய வாழ்வின் மூலமாக ஒரு பிரான்சிஸ் அசிசியார் என்கிற அந்த சபையை தோற்றுவித்து அவர் உலகை திரும்பி பார்க்க செய்தார். இறை வார்த்தை வழியிலே உலகை புரட்டி போட வைத்தார். அதே போலதான் புனித அகஸ்தினார் இளமையில் உலக இன்பங்களில் வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் ஒரு குரல் கேட்டார். தேலே லேஜி, எடுத்து படி. இறை வார்த்தையை, பைபிளை திறந்தார். இறை வார்த்தை எடுத்து படித்தார். உரோமையர் 13 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தையிலே தீய இச்சைகளுக்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த இறை வார்த்தை அவருடைய வாழ்வை தொட்டது. அதன் பிறகு அவர் தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டார். கிறிஸ்துவின் உண்மைக்காக வாழ்ந்தார். இன்று திரு அவையிலே ஒரு மிகப்பெரிய புனிதராக மாறியிருக்கின்றார். தத்துவ ஞானியாக இருக்கின்றார். இவ்வாறு இறை வார்த்தையின் வழியாக அவர் உலகை திரும்பி பார்க்க வைத்தார். புனித குழந்தை தெரசம்மாள், அவள் தன்னுடைய படுக்க அறையிலே இறை வார்த்தையை எடுத்து படித்தார். கடவுளின் அன்பு எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. இந்த வார்த்தை அவரை சிறு செயல்களிலே பெரிய அன்பை செலுத்த உதவியது. உலகம் மாறும்போது கூட அன்பின் பாதையை, எளிமையின் பாதையை, நம்பிக்கையின் பாதையை விட்டு விலகாமல் இருக்க தூண்டியது. சிறிய காரியங்களில் உள்ள அன்பை உலகம் கவனிக்காத போதும் அந்த இறை வார்த்தை அவளில் ஒளியாக நின்றது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இறை வார்த்தை அன்றாடம் எடுத்து படிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே நாம் இறை வார்த்தை அன்றாடம் எடுத்து வாசிக்க வேண்டும். அதே போலவே நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் அன்றாடம் நாம் விவிலியத்தை எடுத்து படிக்க வேண்டும். காலையில் எழுந்திருத்தவுடன் இறை வார்த்தை எடுத்து வாசிக்க வேண்டும். மாலையிலே இரவு தூங்க போவதற்கு முன்பு நாம் இறை வார்த்தை எடுத்து வாசிக்க வேண்டும். இன்னும் சிறப்பாக இறை வார்த்தை நமக்கு ஒளியாக இருக்கிறது. இறை வார்த்தை ஒருபோதும் அழியாமல் இருப்பதால் நாம்
நம்முடைய குடும்பங்களிலே உடல் நோய் வருகின்ற பொழுது இறைவார்த்தை எடுத்து படிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே போராட்டம் வருகின்ற பொழுது இறைவார்த்தை எடுத்து படிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே பொருளாதார சிக்கல் வருகின்ற பொழுது இறைவார்த்தை எடுத்து படிக்கின்ற வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே இழப்புகள் வருகின்ற பொழுது இறைவார்த்தை எடுத்து படிக்க வேண்டும். அதே போலவே நம்முடைய சமுதாயத்திலே பலவிதமான பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது நாம் இறைவார்த்தை எடுத்து படிக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது இறைவார்த்தை எடுத்து படிக்க வேண்டும். அதே போலவே இன்னும் யாரெல்லாம் நம்முடைய ஜெபிக்க கேட்டிருக்கிற அவருடைய தேவைகளை நிறைவேற்ற நாம் இறைவார்த்தை எடுத்து படிக்க வேண்டும். இன்னும் இயற்கை பேரழிவுகள், வெள்ளப்பெருக்கு, இப்படி பல பிரச்சனைகள் சமுதாயத்திலே நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிலே வருகின்ற பொழுது இறை வார்த்தை எடுத்து படிக்கின்ற பொழுது அந்த இறை வார்த்தை உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் மனநோயிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடியதாக, வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த இறை வார்த்தைக்கு ஒருபோதும் அழிவு என்பதே கிடையாது. அதைத்தான் பல புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் விவிலியம் முழுவதும் வரக்கூடிய கதை மாந்தர்களுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். எனவே அழியாத நிலை வாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த இறை வார்த்தையை அன்றாடம் நாம் படித்து நம்முடைய வாழ்வை வாழ்வாக்குவோம். நம்முடைய படிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் இறைவார்த்தை கேட்பதோடு மட்டும் நின்று விடாத வாழ்க்கையிலே வாழ்வாக்குகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே இறை வார்த்தையின் வழியாக புதிய உலகம் படைக்க முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகிறார். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.